மீனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள். நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அதில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகளை அறிந்து சாப்பிட வேண்டும். அந்த வகையில் இன்றைய பதிவில் மீனில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகளை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்வோம். மீனில் புரோட்டீன், வைட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, அயோடின், மெக்னீசியம் என பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. மூளைக்கு சிறந்த உணவாக மீன் சொல்லப்படுகிறது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது மீனை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கண் பார்வையில் பிரச்சனை இருப்பவர்கள், தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் மீனை வாரத்தில் 2 முறை சேர்த்துக் கொள்ளலாம். மீன் சாப்பிடுவதன் மூலம் இதய பிரச்சனை வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்க, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்கள் மீன் சாப்பிடுவது நல்லது. மீனில் இருக்கும் எண்ணெய் சத்து சருமம் பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மீனை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அதுபோல அளவுக்கு அதிகமாக மீனை எடுத்துக் கொண்டால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்ப்போம். மீனை அதிகம் உணவில் சேர்த்துக் கொண்டால் மூளை மற்றும் கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. விரைவாக செரிமானம் ஆகாத மீன்கள் புற்றுநோய் பிரச்சனையை ஏற்படுத்தும். மீன் அதிகம் சாப்பிட்டால் மன அழுத்தம் பிரச்சனை அதிகரிக்கும். சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தும். தில் மீன் ஆனது ஒவ்வாமை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். இவை ஏற்பட்டால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மீன் சாப்பிடுவதன் மூலம் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட்டால் தவிர்ப்பது நல்லது.